வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மையோட முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்போம் இல்லையா? இன்னைக்கு ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ஆழமான தியானத்தை வச்சு அதோட உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த சிந்தனை பயணத்தை ஒண்ணு ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு இருக்கிற மாதிரி எப்போவாவது உணர்ந்திருக்கீங்களா? அதாவது மனசுல ஒண்ணு நினைக்கிறது, ஆனா வாயிலிருந்து வேற வார்த்தை வருது. செயல்ல பார்த்தா அதுக்கும் சம்பந்தமே இல்லாம வேற ஒண்ணு நடக்குது. இந்த மாதிரி ஒரு உள்போராட்டம் நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் நடந்திருக்கும். ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு பிளவு ஏற்படுது? சரி, நம்ம கேட்ட இந்த கேள்விக்கு சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தியானத்துல ஒரு அருமையான பதில் இருக்கு. அவரோட போதனை இந்த உள்மோதலுக்கு என்ன மூல காரணம், அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. சுவாமிகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு பெயர் வைக்கிறார். அதுதான் பிளவப்பட்ட சுயம். அதாவது நம்மளோட எண்ணம், சொல், செயல் இது மூணுக்கு நடுவுல ஒரு ஒற்றுமை இல்லாதப்போ நமக்கு தெரியாமலேயே நம்மளோட ஆளுமையை நாமே சிதைச்சிக்கிறோம். இது நமக்குள்ளேயே ஒரு ஆழமான காயத்தை ஏற்படுத்துற மாதிரி. இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. அதாவது தெரிஞ்சே தப்பு பண்றது மட்டும் தப்பு இல்ல, தெரியாம பண்ற தப்பும் அதே அளவுக்கு மோசமானதுதான் சொல்றாரு. நாம வேணும்னே முரண்பட்டு நடந்தாலும் சரி, இல்ல தெரியாம முரண்பட்டு நடந்தாலும் சரி, முடிவு ஒண்ணுதான், நம்ம ஆளுமையில ஒரு பிளவு ஏற்படுது. இது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு பெரிய தீங்கு இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? சுவாமிகள் ரொம்ப எளிமையா இதை விளக்குறாரு. உண்மையான நிலைத்தன்மைங்கிறது வேற ஒன்னும் இல்ல, நம்ம எண்ணம், சொல், செயல் இந்த மூணையும் ஒரே நேர்கோட்ல கொண்டு வர்றது தான். இந்த உள் நல்லிணக்கம் தான் ஒரு முழுமையான மனுஷனோட அடையாளம். சரி, இந்த நல்லிணக்கத்தை அடையிறது எப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு சுவாமிகள் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியே கொடுக்கிறார். அதை ஒரு 3 தூண்கள்னு சொல்லலாம். வாங்க அந்த 3 தூண்களும் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல உன்னதமான எண்ணங்கள், 2வது அதுக்கு இசைவான வார்த்தைகள், கடைசியா வெளிப்படுத்தப்பட்ட செயல்கள். பாத்தீங்களா, இது ஒரு தர்க்க ரீதியான வரிசையில இருக்கு. எல்லாமே நம்ம எண்ணத்திலிருந்து தான் தொடங்குது, அதுக்கப்புறம் வார்த்தையா மாறி கடைசியா செயல்ல முடியுது. வாங்க இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் தூண், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னதமான எண்ணம். எல்லாத்துக்குமே இதுதான் தொடக்கப்புள்ளி. நம்மளோட முழு பயணமும் உயர்ந்த எண்ணங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம எண்ணங்களோட தரம் கொஞ்சம் குறைஞ்சா கூட நம்ம வார்த்தைகளும் செயல்களும் ஆட்டோமேட்டிக்கா பலவீனமாயிடும். அடுத்ததா 2வது தூண், நம்ம வார்த்தைகள். நம்மளோட வார்த்தைகள் நம்ம மனசுல இருக்கிற அந்த உன்னதமான எண்ணங்களோட 100க்கு 100 பொருந்தணும். நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணுன்னு ஒரு சின்ன இடைவெளி வந்தா கூட போதும், அந்த நல்லிணக்கம்ங்கிற சங்கிலி அறுந்து போயிடும். 3வது, அதாவது கடைசி தூண், செயல். இங்க தான் எண்ணமும் சொல்லும் ஒன்னா சேர்ந்து ஒரு உருவம் எடுக்குது. நம்மளோட செயல்கள் நம்ம மனசுல இருந்தா அந்த நல்ல நோக்கங்களோட உண்மையான பிரதிபலிப்பா இருக்கணும். நாம என்ன நினைச்சோமோ என்ன சொன்னமோ அது இப்போ ஒரு செயலாக மலருது. சரி, இந்த 3 தூண்களையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட விளைவு நிஜமாவே நம்மள ஆச்சரியப்படுத்தும். இது ஏதோ ஒரு புது பழக்கத்தை மட்டும் உருவாக்காது, அதுக்கு மேல ஒரு புதிய குணத்தையே நமக்குள்ள செதுக்கும். சுவாமிகள் இதுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துறார், மாசற்றது. இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்டர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிக உயர்ந்த தரம், எந்த கலப்படமும் இல்லாத தூய்மை. நம்ம எண்ணம், சொல், செயல் இந்த 3ம் ஒன்னாகும்போது நம்மளோட குணம் அந்த மாதிரி ஒரு உன்னதமான நிலையை அடையுதான். இதுதான் உண்மையான முழுமையான ஆளுமை. இப்ப நாம பேசின இந்த மையக்கருத்தை ரொம்ப தெளிவா விளக்குறதுக்கு பகவத்கீதையிலிருந்து ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. நிலைத்தன்மை இல்லாம இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறதுக்கு இது ஒரு ஆழமான பாடம். கீதையோட ஆரம்பத்துல அர்ஜுனன் ஒரு பெரிய உள் போராட்டத்துல சிக்கி தவிக்கிறான். ஒரு பக்கம் பார்த்தா பெரிய ஞானி மாதிரி ரொம்ப ஆழமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். ஆனா இன்னொரு பக்கம் அவனோட மனசு துக்கப்படக்கூடாத விஷயங்களுக்காக ரொம்ப ஆழமா வருத்தப்பட்டுட்டு இருக்கு. இங்க பாருங்க, அவன் சொல்லுக்கும் உணர்வுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி. இந்த முரண்பாட்டை தான் பகவான் கிருஷ்ணர் சரியா சுட்டிக்காட்டுறார். சுவாமி சித்பவானந்தர் எந்த நிலைத்தன்மையின்மை பத்தி எச்சரிச்சாரோ அதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இது ஏதோ கதையில வர தத்துவம் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு நிஜம். சரி, இவ்ளோ நேரம் பேசின இந்த விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இது ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி தோணலாம், ஆனா இது ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். இன்னைக்கு இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு என்னோட ஒரு நல்ல எண்ணத்துக்கும் என்னோட ஒரு செயலுக்கும் நடுவுல ஒரு சின்ன பாலத்தை என்னால எங்க கட்ட முடியும்? அது சின்னதா இருக்கலாம், ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன செயலா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு சின்ன படிதான் ஒரு மாசற்ற குணத்தை நோக்கிய நம்மளோட மகத்தான பயணத்தோட முதல் படியா இருக்கும்.